असंभव! रावण क्रोध से चीख उठा। समुद्र पर पुल कैसे बन सकता है? इस समाचार से रावण को विस्मय हुआ, भय भी. ஸோ அசம்பவ் இம்பாசிபிள். ராவனுக்கு வந்து ராவன் வந்து கோவத்துல கத்த ஆரம்பிச்சுட்டான். அண்ட் இந்த கடல்ல வந்து எப்படி பாலத்த கட்ட முடியும்? இப்படின்னு அவரு யோசிச்சுட்டே இருக்காரு. இந்த விஷயத்த கேட்டோனே வந்து ராவன் ரொம்ப சர்ப்ரைஸ் ஆயிட்டான். அண்ட் அட் த சேம் டைம் அவனுக்கு மனசுல வந்து ஒரு பயமும் இருந்தது. लेकिन उसने जो मन में ठान लिया था उससे डिगा नहीं. பட் அவன் மனசுல நினைச்சிட்டு இருக்கிறதுலேருந்து வந்து அவன் மனசை மாத்திக்கவே இல்லை அவன். उसने आदेश दिया सेना तैयार की जाए युद्ध का समय आ पहुंचा है. ஸோ அவன் வந்து எல்லாருக்குமே ஆர்டர் கொடுத்தா அவன் சேனையை வந்து ரெடியாக இருக்க சொல்லி ஆர்டர் கொடுத்துட்டு அண்ட் யுத்துக்கா சமயம் அதாவது யுத்தம் பண்ணுறதுக்கு டைம் வந்துருச்சு. ஸோ எல்லாரும் ரெடியாக இருங்க அப்படின்னு எல்லாருக்கும் ஆர்டர் கொடுத்தாரு அவர். अब दोनों सेनाएं समुद्र के एक ही ओर थी. उनका आमना सामना होना शेष था. ஸோ இப்போ வந்து ரெண்டு சேனையும் வந்து கடலுக்கு ஒரே பக்கம் தான் இருந்தது, அதாவது லங்காவில் இருந்தது. அண்ட் ஜஸ்ட் ரெண்டு பேருமே ஒருத்தரை ஃபேஸ் பண்ணுறது தான் மிச்சமாக இருந்தது. आक्रमण की तैयारी थी, रणनीति बन चुकी थी. पहले आक्रमण की योजनाओं को अंतिम रूप दिया जा रहा था. ஸோ எல்லாமே வந்து அட்டாக் பண்ணுறதுக்கு ரெடியாக இருந்தாங்க. அண்ட் ஸ்ட்ராட்டஜிஸ், வார் ஸ்ட்ராட்டஜிஸ் வந்து எல்லாம் பிளான் பண்ணிட்டாங்க அவங்க. அண்ட் ஃபர்ஸ்ட் அட்டாக்கோட எல்லா பிளானுமே வந்து இப்போ रेडी आइट இருந்தது. राम ने अपनी सेना को 4 भागों में विभक्त कर दिया. लंका के 4 द्वार थे. ஸோ ராம் வந்து அவரோட சேனையை வந்து 4 பார்ட்ஸில் டிவைட் பண்ணிட்டாரு. அண்ட் லங்காவுக்கு பார்த்தீங்கன்னா 4 एंट्रेंस இருந்தது. चौतरफा आक्रमण होना था. हर टुकड़ी को एक द्वार सौंपा गया. ஸோ எல்லா 4 பக்கமுமே வந்து அவங்க அட்டாக் பண்ணுறதா இருந்தது. அண்ட் ஒரு டீமுக்கு வந்து ஒரு என்ட்ரன்ஸ் கொடுத்துட்டாங்க. राम ने पर्वत शिखर पर चढ़कर स्वयं लंका का निरीक्षण किया. ஸோ ராமும் வந்து மலை மேலே ஏறி அவரே வந்து लंकाவை பார்த்தாரு. लंका के वैभव से वे भी चकित थे. उन्होंने लक्ष्मण को बताया. ஸோ ஈவன் வந்து அவர் லங்காவோட ஆடம்பரத்தை பார்த்து அவரும் ரொம்ப ஷாக் ஆயிட்டார். அவர் லக்ஷ்மண் கிட்ட ஷேர் பண்ணாரு. सूर्योदय होते ही राम ने आदेश दिया लंका को चारों ओर से घेर लिया जाए. ஸோ சூரிய உதயம் ஆனோடனே மார்னிங் ஆனோடனே ராம் வந்து அவரோட சேனைக்கு வந்து ஆர்டர் கொடுக்குறாரு, போய் லங்காவை 4 பக்கத்துலேருந்து ரவுண்ட் அப் பண்ணிக்கோங்க அப்படின்னு. வானர் சேனா ஜெயக்கார் கர்த்தி செல்படி. ஸோ வானரும் வந்து ராம் சொல்கிறத கேட்டுட்டு அவங்க ஜெய் ஜெயன்னு சொல்லிட்டு அவரை ப்ரேஸ் பண்ணிட்டு கிளம்பிட்டாங்க. இஸ் பீச் ராம் நே அங்கத் கோ புலாயா, கஹா தும் லங்கா ஜாओ. ஸோ இதுக்கு நடுவில் வந்து ராம் அங்கதை கூப்பிட்டு சொல்கிறாரு, நீங்கள் லங்காக்கு போங்க, மேரே தூத் பன்கர், அதாவது என்னோட மெசேஞ்சராக நீ லங்காவுக்கு போ. சுலஹ் கா அந்திம் பிரயாஸ் கரோ தாக்கி யுத்த டல் ஜாயே. ஸோ கடைசி ட்ரை பண்ணலாம் நம்ம காம்ப்ரமைஸ் பண்ணுறதுக்கு, ஸோ தட் இந்த யுத்தம் வந்து எப்படியாச்சும் நின்று போயிடும் அப்படின்னு. ராவன் சே கஹோ கி சீதா கோ லौटा दे अन्यथा उसका अंत होगा. அண்ட் நீ போய் ராவன் கிட்ட சொல்லு, சீதாவை திருப்பி கொடுத்துரு, இல்லைனா உன்னோட அழிவு வந்து கண்டிப்பாக நடக்கும். अंगद ने ऐसा ही किया पर रावण नहीं माना. ஸோ அங்கத் வந்து ராம் சொன்ன மாதிரியே பண்ணாரு. பட் ராவன் வந்து கேட்கவே இல்லை. राम का आदेश सुनकर रावण क्रोधित हुआ. ஸோ ராம் சொல்கிறத கேட்டுட்டு வந்து ராவன் கோவப்பட்டான். कुछ राक्षसों ने उन पर आक्रमण किया. अंगद वहाँ से बचकर राम के पास पहुँचे. ஸோ அங்கே இருக்க சில ராட்சசன் வந்து அங்கதை அட்டாக்கும் பண்ணாங்க. பட் அங்கத் வந்து அங்கேருந்து தன்னோட உயிரை காப்பாற்றிட்டு ராம் கிட்ட வந்துட்டாரு. कहा रावण को कोई पश्चाताप नहीं है, वह हमारे साथ सुलह के लिए तैयार नहीं है. ஸோ அவர் வந்து என்ன சொல்கிறாருன்னா, இந்த மாதிரி ராவனுக்கு வந்து எந்த ரிக்ரெட்ஸுமே இல்லை அண்ட் காம்ப்ரமைஸ் ஆகிறதுக்கு எந்த அறிகுறியுமே தெரியல. யுத்த சாहता है, अब युद्ध ही एकमात्र विकल्प है. ஸோ அவன் வந்து கண்டிப்பாக யுத்தம் வேணும்னு சொல்கிறான். அண்ட் இது நமக்கு வந்து இதுக்கு சொல்யூஷனே வந்து யுத்தம் தான் அப்படின்ற மாதிரி அங்கதும் சொல்கிறாரு. वानर युद्ध के लिए तैयार थे. राम के आदेश की प्रतीक्षा में थे. आदेश मिलते ही उन्होंने लंका पर चढ़ाई कर दी. ஸோ இவர் வானரும் வந்து யுத்துக்கு ரெடியாக இருந்தாங்க. ராம் ஆர்டர் கொடுத்த உடனே இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் கொடுத்த உடனே என்ன பண்ணாங்கன்னா லங்கா வந்து அட்டாக் பண்ணிட்டாங்க வானர். उधर रावण के आदेश पर उसकी सेना निकल पड़ी. राक्षस उतावले थे, चीत्कार कर रहे थे. ஸோ அங்கே வந்து ராவனோட இன்ஸ்ட்ரக்ஷன்ஸ் படி அவங்களோட சேனையும் கிளம்பிருச்சு. அண்ட் அங்கே இருக்கிற ராட்சஸ் எல்லாமே ரொம்ப எந்தூசியாஸ்டிக்காக இருந்தான்னு ரொம்ப கத்திக்கிட்டே இருந்தாங்க. रावण के जयघोष से लगा कि आसमान फट जाएगा. वे दौड़े और वानर सेना पर टूट पड़े. அண்ட் ராவன் கத்தில் எப்படி இருந்ததுன்னா ஏதோ வானமே இணைஞ்ச மாதிரி இருந்தது. அவர் ஓடி போய் வானர் சேனாவை அட்டாக் பண்ணார். भयानक युद्ध हुआ, हर ओर दहला देने वाला शोर. ஸோ யுத்தம் வந்து ரொம்ப பயங்கரமாக இருந்தது. எங்கே பார்த்தாலும் வந்து
ரொம்ப மனசுக்கு கஷ்டப்படுத்துகிற மாதிரி சத்தம் எங்கேயுமே கேட்டுட்டு இருந்தது. हाथियों की चिंगाड़, घोड़ों की हिनहिनाहट, रथों की सरसराहट, கோலாஹல். ஸோ ஏனை கத்துறது, குதிரைங்கள் கத்துறது, அதே மாதிரி ரத்தங்கள் இங்கங்கே ஓடி வர சத்தம் அண்ட் எங்கே பார்த்தாலும் ஒரே சத்தமாக தான் கேட்டுட்டு இருந்தது. रथ हवा से बातें कर रहे थे, तलवारें खिंच गई थी, बाणों से आसमान भर गया था. हवा से बातें करना அப்படின்னா ஃபாஸ்ட்டாக, ரன்னிங் ஃபாஸ்ட். ஸோ ரத்தங்கள் எல்லாம் ரொம்ப ஃபாஸ்ட்டாக ஓடிட்டு இருந்தது. எல்லாருமே வந்து அருவாள் வெளியே எடுக்க ஆரம்பிச்சிட்டாங்க. அண்ட் வானத்தில் பார்க்கும்போது ஃபுல்லாக அம்பு மட்டும் தான் தெரிஞ்சுது. भाले उड़ रहे थे, दोनों ओर के कई वीर मारे गए. ஸோ பாலேன்றது அது ஒரு வெப்பன் தான், முன்னாடியிலேருந்து ரொம்ப பாயிண்டடாக இருக்கும். ஸோ அதுவும் வந்து ரெண்டு பக்கமாக வீசி வீசி யுத்தம் பண்ணிட்டு இருந்தாங்க. ரெண்டு பக்கம் இருக்கிற சேனையில் வந்து ரொம்ப வீரமான மெம்பர்ஸ் எல்லாம் வந்து இறந்து போயிட்டாங்க. ராவன் கே அநேக் பராக்கிரமி ராட்சஸ் ठेर हो गए. அண்ட் ராவனோட சேனையில் கூட நிறைய பவர்ஃபுல்லான ராட்சஸுங்கெல்லாம் கூட இறந்துட்டாங்க. धरती लाल हो गई थी, शत विक्षत शव बिखरे थे. ஸோ தர்த்தியனா எர்த், பூமி. பூமி வந்து ஃபுல்லாக ரெட் ஆயிடுச்சு, அதாவது எங்கே பார்த்தாலும் ரத்தமாக தெரிஞ்சுது. அண்ட் ஃபுல் பாடி, டெட் பாடிஸ் அங்கங்கே விழுந்து கிடந்தது. कराहते घायलों की ओर किसी का ध्यान नहीं था. एंड वलीला कतरवंगला வந்து யாருமே அங்க கவனிக்கவே இல்லை. शाम होने को थी, मेघनाथ ने राक्षस सेना को पीछे हटते देखा. ஸோ பொழுது போகிற டைம் வந்துச்சு. அண்ட் மேக்நாத் வந்து தன்னோட ராட்சஸ் சேனையை வந்து பின்னாடி போகிறது பயத்தில் வந்து அவங்க பின்னாடி போயிட்டாங்க. उसने अपने सैनिकों को ललकारा, आगे बढ़ो, हम विजय के करीब हैं. ஸோ அவர் வந்து இதை பார்த்துட்டு அவரோட சைனிகங்களை, அவரோட சோல்ஜர்ஸை வந்து அவர் என்கரேஜ்மெண்ட்டில் கத்துறாரு, முன்னாடி போங்க, நம்ம வந்து வெற்றிக்கு நோக்கி தான் போயிட்டு இருக்கோம். मेघनाथ ने सेना का नेतृत्व संभाल लिया, राक्षस उत्साह से आगे बढ़े. ஸோ மேக்நாதும் வந்து அவங்களோட சேனையை வந்து லீட் பண்ணார். நேத்ருத்வனா டு லீட். அண்ட் எல்லா ராட்சஸும் வந்து ரொம்ப இப்போ எக்ஸைட்டடாக, ரொம்ப என்கரேஜ்டாக ஃபீல் பண்ணாங்க. मेघनाथ की दृष्टि राम लक्ष्मण पर थी, वह छिपकर युद्ध करता था, मायावी था. ஸோ இப்போ வந்து மேக்நாதோட ஃபுல் பார்வை வந்து ராம் லக்ஷ்மண் மேலே மட்டும்தான் இருந்தது. ஏன்னா அவன் மாயாவியாக இருக்கிறதுனால வந்து அவன் ஒளிஞ்சிட்டு தான் யுத்தம் பண்ணுவான். किसी को दिखाई नहीं पड़ता था, उसके बाण राम और लक्ष्मण को लगे, दोनों वही मूर्छित होकर गिर पड़े. அண்ட் அவன் வந்து மாயாவியாக இருக்கிறதுனால வந்து யார் கண்ணுக்கும் தெரிய மாட்டான். ஸோ அவன் வந்து அவனோட அம்பு வந்து ராம் லக்ஷ்மண் மேலே பட்டது. ரெண்டு பேருமே அங்கேயே மயங்கி கீழே விழுந்துட்டாங்க. மூர்ச்சித்தனா மயங்கிறது. मेघनाथ ने समझा काम हो गया, उसने दोनों भाइयों को मृत समझ लिया. ஸோ மேக்நாதும் வந்து வேலை முடிஞ்சிருச்சு, ரெண்டு அண்ணன் தம்பிங்களும் வந்து ராமன் லக்ஷ்மண் ரெண்டு பேரும் இறந்துட்டாங்கன்னு அவனும் நினச்சிட்டான். அவன் वह मैदान छोड़कर महल की ओर दौड़ा, रावण को इसकी सूचना देने. ஸோ அவன் மைதானத்துலேருந்து, யுத்த பூமியிலேருந்து ஓடி போய் पैलेस போய் ராவன் கிட்ட இந்த விஷயத்த சொன்னான். அவன் रण क्षेत्र में वानर राम लक्ष्मण के पास एकत्र हो गए, वे चिंतित थे. ஸோ யுத்த பூமியில் வந்து ராம் லக்ஷ்மண் கீழே விழுந்ததை பார்த்து எல்லா வானர் சேனாவும் அவங்கள சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. அண்ட் எல்லாருமே கொஞ்சம் வரிடாக இருந்தாங்க. அஷுப் கி ஆशंका से विभीषण ने दोनों का उपचार किया. ஸோ ஏதோ கெட்டது நடந்துடக்கூடாதுன்ற ஒரு பயத்திலேயே எல்லாரும் சுற்றி நின்றுட்டு இருந்தாங்க. விபீஷன் வந்து ரெண்டு பேருக்கும் ட்ரீட்மெண்ட் பண்ணார். उनकी मूर्छा टूटी, वे खड़े हुए तो वानर दल हर्ष ध्वनि करने लगा, अगले दिन युद्ध के लिए तैयार. ஸோ கொஞ்ச நேரம் கழிச்சு வந்து விபீஷன் அவங்கள ட்ரீட் பண்ண பிறகு வந்து அவங்க எழுந்திரிச்சு அவங்களோட மயக்கம் தெளிஞ்சிருச்சு, அவங்க எழுந்திரிச்சு நின்றுட்டாங்க. இதை பார்த்து வந்து அங்கே சுற்றி இருக்கிற வானர் சேனை வந்து ரொம்ப ஹாப்பியாக கத்த ஆரம்பிச்சிட்டாங்க. இப்போ नेक्स्ट डे युद्धத்துக்காக அவங்க ரெடி ஆயிட்டாங்க. ராவன் की सेना के महाबली एक एक कर मारे जा रहे थे. ஸோ ராவனோட சேனையில் இருக்கிற ஒரு மகாசக்திசாலியாக இருக்கிற எல்லாருமே வந்து இறந்து போயிட்டே இருந்தாங்க. धूम्राक्ष मारा गया, वज्रदृष्ट धरती पर गिर पड़ा, अंकम्पन कुचल कर मर गया. ஸோ இந்த மாதிரி धूम्राक्ष, वज्रदत्त, अंकम्पन இவங்க எல்லாமே வந்து மகாசக்திசாலியான ஒரு மெம்பர் ராவனோட சேனையில். அவங்க எல்லாருமே வந்து ஒன்றா இறந்து போயிட்டே இருந்தாங்க. பிரஹஸ்த கொன் நீல் ने ध्वस्त कर दिया. इवन प्रहस्त கூட வந்து நீல் கொன்னுட்டாரு. रावण को इसकी सूचनाएं मिलती रही, वह घबरा गया. ஸோ ஒருத்தொருத்தர் இருக்கிற இன்ஃபர்மேஷன் ராவனுக்கு கிடைச்சோடனே அவன் கொஞ்சம் பயந்துட்டான். அவன் वह हड़बड़ाकर उठा और स्वयं कमाल संभाली. ஸோ அவன் வந்து கொஞ்சம் பயந்து எழுந்திரிச்சு அவனே வந்து சுயமா யுத்த பூமிக்கு போனான். அவன் पहले मुठभेड़ में वह लक्ष्मण पर भारी पड़ा. ஸோ ஃபர்ஸ்ட் அட்டாக்ல வந்து கொஞ்சம் லக்ஷ்மணை வந்து அவர் अटैक பண்ணார் அவர். लेकिन राम के बाणों ने उसका मुकुट धरती पर गिरा दिया,
वह लज्जित होकर लौट गया. பட் ராம் விட்ட அம்புனால வந்து அவரோட கிரீடம் கீழே விழுந்துருச்சு, தர்த்தியில, அதாவது பூமியில கீழே விழுந்துருச்சு. அவன் வந்து அசிங்கப்பட்டு அங்கிருந்து திரும்பி போயிட்டான். अब तक रावण को हनुमान की शक्ति का कुछ अनुमान हो गया था. ஸோ பை திஸ் டைம் வந்து ராவனுக்கு வந்து ராமரோட சக்தி பற்றி எல்லாம் தெரிஞ்சிருச்சு. जब उसे कोई और रास्ता नहीं सूझा तो उसने कुंभकर्ण को जगाया. ஸோ இப்போ வந்து அவனுக்கு வேற எந்த வழியும் தெரியல, அதனால அவன் வந்து கும்பகர்ணனை எழுப்பினான். वह महाबली था पर 6 महीने सोता था. ஸோ கும்பகர்ணன் வந்து ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு பர்சன், பட் அவன் 6 months வரைக்கும் தூங்குவான். அவன் कुंभकर्ण दुर्ग से बाहर आया, उसे देखते ही वानर सेना में खलबली मच गई. ஸோ கும்பகர்ணன் வந்து அவனோட ஃபோர்ட்லேருந்து வெளியே வந்த உடனே வந்து அங்கே இருக்கிற வானர் சேனா அவனை பார்த்து வந்து கொஞ்சம் பயந்துட்டாங்க. वे उसे रोकने में अक्षम थे, उसने हनुमान और अंगद को घायल कर दिया. ஸோ அங்கே இருக்கிற வானர் சேனா வந்து கும்பகர்ணனை வந்து ஸ்டாப் பண்ண ரொம்ப ட்ரை பண்ணாங்க, பட் இருந்தாலும் வந்து அவன் வந்து ஹனுமானையும் அங்கதையும் காயப்படுத்திட்டான். அவன் லக்ஷ்மண் यह युद्ध देख रहे थे, उन्होंने राम की ओर देखा. ஸோ இது எல்லாமே வந்து லக்ஷ்மண் இந்த யுத்தத்தை பார்த்துட்டு இருந்தாரு. இதை பார்த்து வந்து ராம் பக்கம் திரும்பி பார்க்குறாரு. फिर दोनों भाइयों ने बाणों की वर्षा कर उसे मार दिया. कुंभकर्ण रणभूमि के अंक में सो गया सदा के लिए. அண்ட் அதுக்கப்புறம் வந்து 2 அண்ணன் தம்பிங்க வந்து ராமன் லக்ஷ்மண் கண்டினியூஸாக வந்து அம்பு விட ஆரம்பிச்சிட்டாங்க. அதனால கும்பகர்ணன் அங்கே இறந்து போயிட்டான். கும்பகர்ணன் வந்து இப்போ அந்த யுத்த மைதானத்தோட மடியில் வந்து தூங்கிட்டான் ஃபார் எவர், அதாவது இறந்து போயிட்டான். ராவன் நிராஷ் हो गया, कुंभकर्ण पर उसे गर्व था. ஸோ இதை கேட்டோடனே வந்து ராவன் வந்து ரொம்ப டிசப்பாயிண்ட் ஆகிட்டான். அண்ட் கும்பகர்ணன் மேலே வந்து அவனுக்கு ஒரு ப்ரௌடான ஒரு ஃபீலிங் இருந்தது. वो उसे अपना दाहिना हाथ मानता था. ஸோ அவன் வந்து ராவன் வந்து கும்பகர்ணனை அவனோட ரைட் ஹேண்டாக நினைப்பான். उसे लगा कि अब लंका में वीर नहीं है, वह अनाथ हो गई है. அண்ட் ராவன் என்ன நினைக்க ஆரம்பிச்சிட்டான்னா, இப்போ லங்காவில் வந்து யாருமே வீரமான பர்சன் இல்லை, அண்ட் லங்கா வந்து ஒரு அனாதை மாதிரி ஆயிடுச்சு. மேக்நாத் ने रावण को सहारा दिया, मेरे रहते आप क्यों चिंता कर रहे हैं. அதுக்கப்புறம் மேக்நாத் வந்து ராவனை கன்சோல் பண்ணிட்டு என்ன சொல்கிறான்னா, நான் இருக்கும்போது நீங்கள் ஏன் கவலைப்படுறீங்க. मुझे युद्ध की अनुमति दे, मैं दोनों भाइयों को मारकर आपके चरण में रख दूंगा. ஸோ நீங்கள் வந்து எனக்கு யுத்தத்துக்கு பெர்மிஷன் கொடுங்க, நான் 2 பிரதர்ஸையும் 2 அண்ணன் தம்பிங்களையும் வந்து கொண்டுட்டு உங்களோட பாதத்தில் கொண்டு வந்து வைக்கிறேன் அப்படின்னு மேக்நாத் சொல்கிறாரு. मेघनाथ और लक्ष्मण का भीषण युद्ध हुआ. मेघनाथ पराक्रमी था. ஸோ மேக்நாத் அண்ட் லக்ஷ்மண் நடுவில் வந்து பயங்கரமாக யுத்தம் நடந்தது. மேக்நாதுமே ரொம்ப சக்திசாலியான ஒரு ஷோல்ஜராக இருந்தான். उसने एक बार इंद्र को परास्त किया था. ஸோ அவன் வந்து ஒரு தடவை வந்து இந்திர வந்து தோக்கடிச்சிருக்கான். और इंद्रजीत कहलाया. ஸோ இந்திர வந்து தோக்கடிச்சதுனால அவன் பேர் इंद्रजीतன் வந்தது. அவனை इंद्रजीतன்னு கூப்பிட ஆரம்பிச்சிட்டாங்க. उसके बाणों ने कई प्रमुख वानरों को घायल कर दिया. ஸோ அவனோட அம்பு வந்து அங்கே ரொம்ப இம்பார்ட்டண்ட்டான வானர் எல்லாரையும் வந்து காயப்படுத்திருச்சு. मेघनाथ को रोक पाना वानर सेना के बूते की बात नहीं थी. அண்ட் மேக்நாத்தை கண்ட்ரோல் பண்ணுறது அங்கே வானர் சேனாக்கு ரொம்ப கஷ்டமாக இருந்தது. वह चक्रवात की तरह आगे बढ़ता, जो भी आसपास होता ध्वस्त हो जाता. ஸோ அவன் வந்து ஒரு ஸ்டார்ம் மாதிரி முன்னாடி போவான். அவ்வளோ ஃபாஸ்ட்டாக வந்து அவன் முன்னாடி போயிட்டே இருக்கும் போது அவன் சுற்றி இருக்கிற எதாக இருந்தாலுமே வந்து அவங்கள டெஸ்ட்ராய் பண்ணிவிட்டு அவன் முன்னாடி போயிட்டே இருப்பான்.